வெல்கம் டு ஆர்சிஎம் கிச்சன். இப்போ இன்னைக்கு வந்து பச்சி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்கும் பச்சி போட தெரியும், இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம டேஸ்ட் எப்படி கொடுக்கறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பச்சிக்கு தேவையான பாலக்காய் வந்து சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி அழகாக நீட்டாக நம்ம இது பண்ணி விட்டுருவோம். இருங்க, வாழைக்காய் வந்து வெட்டி வச்சாச்சு. கடலை மாவு நம்ம ஆர்சிஎம் இதுதான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஆர்சிஎம் தான் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து வத்தத்தூள் வந்து போட போகிறோம். அடுத்து வந்துட்டு நம்ம ஆர்சிஎம்மோட பெருங்காயம் பாருங்க, சின்னதாக இருக்கு டப்பா, ஆனால் நல்ல பவரானது, நல்ல ஒரிஜினலாக இருக்கும், எந்த கலப்படமும் இல்லாமல். அப்புறம் நம்ம ஆர்சிஎம் ரைஸ் பிராண்ட் ஆயில். இப்போ நம்ம இதை வெட்டி ஊற்றிடுவோம். நல்லா எண்ணெய் வந்துட்டு பாருங்க, தாராளமாக ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம தேவைன்னா எடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அது வாட்டுக்கு என்ன ஆகட்டும், எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். அடுத்து நம்ம பச்சி மாவு வந்து கலந்துருவோம், சரிங்களா? எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கடலை மாவை வந்து ஊற வச்சோம். ஒரு 1/4 கிலோ தான் நம்ம போட போகிறோம், அதிகமாகலாம் போடலை. இது 1/2 கிலோ கடலை மாவு, நம்ம 1/4 கிலோ தான் போட போகிறோம், சரிங்களா? அடுத்து வந்துட்டு பட்டாத்தூள், ரொம்பலாம் போடக்கூடாது, காரமாயிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். ஒரு அரை டீஸ்பூன் போதும். பெருங்காயம் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். உப்பு வந்து 1 டீஸ்பூனு. தோசை மாவு வந்து அழகாக ஒரு சின்ன இதுதான், ஒரு கரண்டி. உப்பு ஆல்ரெடி நம்ம தேவைக்கு போட்டாச்சு. தண்ணி போட்டுடுறோம் பாருங்க, நல்லா கட்டியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொலன்னு இருக்கணும், அப்போ தான் பச்சி வந்து உப்பலாக வரும். தண்ணியாக இருந்துச்சுன்னா பச்சி வந்து நல்லா உப்பலில் வராது, கடை மாதிரி வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும், நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி ஆயிடும். பாருங்க, இந்த மாதிரி வரணும். மாவு நல்ல சூப்பரான ஒரு பதத்தில் இருக்கு. அழகா இந்த பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த மாதிரி மாவு வந்து நல்ல கொலன்னு இருந்தால் தான் நல்ல பச்சி வந்து உப்பலாக வரும் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக நல்லா உப்பலாக வந்துருச்சு பார்த்தீங்களா? திருப்பி போட்டுக்குவோம். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. இதுதான் நம்ம கடையில் போடுற பச்சி. நம்ம சோடா மாவுலாம் எதுவும் போடலை. என்னென்ன போடுறோம்னு இயற்கையான பொருள்களை உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்து நீங்கள் வந்துட்டு எப்படி செய்யணுங்கிறத நான் எல்லாம் தெளிவாகவும் போட்டுருவேன். நான் அதுபடி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமையலும் செஞ்சு பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே ஃபாலோ பண்ணுங்கள். நான் பச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அனல் வந்து என்றைக்குமே ரொம்ப வைக்கக்கூடாது, ஹீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து பச்சி வந்து கருகாமல் இருக்கும், சரிங்களா? நல்லா பாருங்கள், சூப்பராக வந்துட்டு பச்சி வந்துட்டு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் வடிகட்டிலையும் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் பச்சி வந்துட்டு இருக்கு, ஏற்கனவே பச்சி எடுத்த பச்சி இதில் இருக்குது. எப்படி இருக்கு உப்பு எல்லாம் சுவைத்து பார்ப்போம். நல்லா சூடாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம ஆர்சிஎம் ஐட்டத்தில் இருந்து எல்லாமே பண்ணது தான். எப்படின்னு பார்த்துருவோம். நீங்கள் செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இயற்கையான பொருள்கள் மூலியமாக தான் நம்ம பண்ணுறோம், எந்த வேதிப்பொருளும் கலக்காதது. முக்கியமாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த ப்ரோக்ராம்லாம் வரும். அடுத்து நாளைக்கு வந்து ஒரு மீன் குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு வந்து, மீன் குழம்பு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வகை இருக்கு. ஆனால் நம்ம ஒரு வகை பண்ண போகிறோம், நம்ம கடைக்கார இது. அதனால நாளைக்கு பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.